ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி பூஜா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம துபாயில் இருக்கிறோம் அப்படின்னா மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி துபாய் ஹோம் டூர் போட்ட வீடியோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தேங்க மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு. நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மந்த்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம ஃபேமிலியாக இங்கே தங்குறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மந்த் வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்த ஃபஸ்ட்டு மந்த் வந்து நிறைய செலவாகும். ஏன்னா அப்போ வந்து நம்ம டிவி அப்புறம் கபோர்டு எல்லா திங்ஸுமே புதுசாக வாங்குவோம். ஸோ அதனால் வந்து நிறைய செலவாகும். எங்களுக்கு வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு மந்த் மட்டுமே 4500 dirhams ஆச்சு, டிவி எல்லாமே சேர்த்து. அண்ட் அதில் வந்து சில பொருள் வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கினோம். அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க ரேட் போட்டு அந்த பொருளை போட்டிருப்பாங்க. அதில் நம்ம வாங்கிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் சில இது வந்து புதுசாக வாங்கினோம். அதுக்கே வந்து அவ்வளோ ஆச்சு, 4500 ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபேமிலியாக தங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் ரொம்ப செலவாகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் நம்ம ஒரு ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் அப்புறமா ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா க்ராசரி அதுக்கப்புறமா வாங்குகிற பொருள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போதே வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே ரேராக கிடைக்கிற பொருள்லாம் என்னது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ளைட்டில் வந்து உங்கள் வெயிட் எவ்வளோ கேஜி அலோவ் பண்ணுறாங்களோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா மெடிசின்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேயே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா கிளைமேட் சேஞ்சால் அவங்களுக்கு ஃபீவர் வரும், காஃப் வரும். ஸோ எல்லா மெடிசின்ஸுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு போனால் தான் கொஞ்சம் காசு கம்மியாகும். இல்லைனா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா. ஸோ அதனால் மெடிசின்ஸ்லாம் கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே இருக்கிற தமிழ் கடைக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் எல்லா பொருளுமே கொஞ்சம் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா பொருளுமே இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் நாங்கள் வந்து சரி அங்கே போயிட்டு அப்புறமா கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் இந்தியாவில் வந்து பிரண்டை வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் கூட இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த தோல்லாம் உரிச்சிட்டோன்னா அவ்வளோ பிரண்டை தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 5 dirhams இருந்தது. அண்ட் இந்த மாதிரி எல்லா பொருளுமே வந்து இங்கே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அந்த விளக்குக்கு ஊற்றுற ஜாமான், விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றுற ஜாமான் எல்லாமே நம்ம வந்து நீங்கள் வீட்டிலையே வாங்கிட்டு வந்துடுங்க. இந்தியாவிலேருந்தே வரும்போதே கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு ரெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெண்ட்டு வந்து 2800 dirhams ஆகும். அண்ட் நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு ஹாலு, ஒரு சின்ன கிச்சன், சின்ன பாத்ரூம், ஒரு சின்ன வீடு தான். ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்டார்டிங்கே வந்து 2000க்கு மேலே 2500 கிட்ட இருக்கும். அண்ட் இது வந்து சின்னது அப்படின்றதால ரெண்ட்டு மட்டும் 2800. அண்ட் அதுக்கப்புறம் தண்ணி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தண்ணிக்கு தனி சார்ஜு, அப்புறம் கரண்ட் பில்லுக்கு தனி சார்ஜ் ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 3000க்கு மேலே வரும். இந்த 2800லேயே வந்து ஒய்ஃபை எல்லாமே இன்க்ளூடட் தான். ஒய்ஃபை சார்ஜு அப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். அண்ட் இப்போது மளிகை சாமான் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 கிட்ட ஆயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து வாரம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் பால், தயிர் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 1000க்குள்ளே வரும். 1 மந்த்துக்கு 1000க்குள்ளே வரும். அண்ட் குழந்தைங்கள வந்து ஸ்கூல் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். இங்கே தான் போனோம். இங்கே வந்து கொஞ்சம் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதனால் இங்கே போய் மொத்தமாக 1 மந்த்துக்கு தேவையான பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் விசாரித்து வச்சுக்கோங்க எந்த கடையில் சீப்பாக கிடைக்கும்னு. அண்ட் அங்கே வாங்கிட்டு நமக்கு கிடைக்காத பொருள், ரொம்ப ரேராக கிடைக்கிற பொருள் மட்டும் தமிழ் கடையில் வாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம எல்லா திங்ஸுமே வந்து இங்கேயே போய் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1 மந்த்க்குள்ளே நம்ம வெளியே சாப்பிட்டோம் இல்லை ஹாஸ்பிட்டல் சார்ஜ் எல்லாம் ஆச்சு அப்படின்னா
அது ஒரு 1500க்குள்ளேயே எல்லாமே வந்துடுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னா 1000க்குள்ளேயே எல்லாமே முடிச்சிடுற மாதிரி இருக்கும். இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சிக்கனமாக செலவு பண்ணி, ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போனாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போனாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூல் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் வேறு தனியாக வரும். ஸோ அதனால் அதுக்கு பார்த்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ ஆகுது அண்ட் ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.